Daily. Taste the Daily. நேர்களுக்கு வணக்கம். ஸோ மலையாள படத்தில் நம்மளுக்கு எந்த ஒரு ஹைப்போ இல்லை ஒரு ப்ரொமோஷனோ நம்ம பார்த்துருக்கே மாட்டோம். ஒரு 2 நாள் அந்த மலையாள படம் தமிழ்நாட்டில் 2 நாள் ஓடின அப்புறம் தான் நம்ம தெரியும் இந்த மாதிரி மலையாள படம் வந்திருக்கு, இது இவ்வளோ நல்லா இருக்கு, ஒரு மாதிரி ஃபீல் குட் மூவியா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம இதை பார்ப்போம், நல்லாவும் இருக்கும். ஸோ மலையாள பட வரிசையில் இப்போ லூசிஃபர் 2 வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த படத்தோட ஹைப்பும் சரி ப்ரொமோஷனும் சரி நிறைய பண்ணாங்க. இன்க்ளூடிங் பிருத்திவிராஜா இருக்கட்டும், மோகன்லாலா இருக்கட்டும். எந்த படத்துக்குமே மோகன்லால் வரமாட்டாரு, பட் இந்த படத்துக்கு பயங்கர ப்ரொமோஷன், பயங்கர ஹைப் இந்த படத்துக்கு. ஸோ அந்த ஹைப்புக்கெல்லாம் அந்த ப்ரொமோஷனுக்குலாம் ஒர்த்தா அந்த படம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். லூசிஃபர் 1 எதுல முடிஞ்சிருக்கும் அப்படின்னா, மோகன்லால் யாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு இதுல முடிச்சிருப்பாரு. லூசிஃபர் 2 வந்து அதுல இருந்தே தொடங்குற மாதிரி தான் இந்த படம் இருக்கும். லூசிஃபர் 2 ஒரு பெரிய கதைலாம் இல்லை, பட் லூசிஃபர் 2ல மோகன்லால் யாரு, மோகன்லால் எழுச்சி கதை மாதிரி தான் அதுல இருக்கும். ஸோ அது மட்டும் ஒரு கதை மட்டும் தான் இருக்குமா, 3 ஹார்ஸ்க்கு அது மட்டும் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மட்டுமே கிடையாது. நிறைய கிளை கதைகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பொலிட்டிக்கல் கதை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து மோகன்லாலோட என்ட்ரியும் இருக்கும், பிளஸ் வந்து ஒரு எழுச்சி, ஒரு எலிவேஷன், ஒரு பிஜிஎம்ல எலிவேஷன், பிளஸ் வந்து ஒரு மாஸ் சீன்ஸ் எல்லாமே செகண்ட் ஹாஃப்ல தான் இருக்கும். ஸோ அந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்க போனா, மோகன்லால் ஒரு இந்த மூவி அப்படியே ஒரு தூக்கி பிடிச்சிருக்காருந்தா அப்படின்னா நம்ம சொல்லலாம். இந்த மோகன்லாலோட படம்னு சொல்ல முடியாது, மோகன்லால் வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாம். ஒரு இந்த ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு ட்ரிபியூட்டா கூட இந்த மோகன்லால் ஃபிலிம் இருக்கும். அதே மாதிரி பிருத்திவிராஜோட அந்த மாஸ் சீன், ஸ்டன்ஸா இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஒரு அபௌதி இது மாதிரி தான் சொல்லணும். ஸோ இந்த படத்துல வந்து ஸ்டன் சீக்வன்ஸு பிளஸ் வந்து கேமரா டெக்னிக்ஸு எல்லாமே பக்காவா எடுத்திருப்பாங்க. லூசிஃபர் 1ல கூட டெக்னிக்ஸ், ஒரு கேமரா சீக்வன்ஸ்லாம் அவ்வளோ ஒரு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற முடியாது. பட் லூசிஃபர் 2ல வந்து சுஜித் அவர்கள் பயங்கரமா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு வார் சீக்வன்ஸ்ல வரும், அது சிஜி சூப்பரா ஒரு அப்படியே ஆப்டா இருக்கு. ஸோ நிறைய மலையாள படத்துல நம்ம சிஜியா இருக்கட்டும், இல்லை ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்குன்னா அது அவ்வளோ பார்த்துருக்க மாட்டோம். பட் இந்த மலையாள படம் வந்து ஒரு குவைட் டிஃப்ரெண்ட்னே சொல்லலாம். ஸோ பிஜிஎம் இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவே வந்து அந்த மியூசிக் பிஜிஎம்ஸ் தான் சொல்லணும். சில சீன்ஸ்லாம் வந்து மோகன்லால் கண்ணை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி மோகன்லால் கண்ணாலே நடிச்சிருப்பாரு. அந்த இடத்துலலாம் பிஜிஎம்ஸ்லாம் பயங்கர எலிவேட் ஆகி நம்மள ஒரு மாதிரி அப்படியே கூஸ் பம்ப்ஸ், அந்த சீட்லேயே வாவ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ற மாதிரி ஒரு மோகன்லால் ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க. பட் செகண்ட் ஹாஃப்ல பட் இந்த படத்தோட நெகட்டிவ் சொல்ல போனா, பாசிட்டிவ் தான் எல்லாமே, டெக்னிக் வைஸ், கேமரா, சிஜி எல்லாமே சொல்லனாலும் நெகட்டிவ் வைஸ்ல வந்து கதையை இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இல்லை ஸ்ட்ராங்காவோ இல்லை ஒரு நல்ல ஒரு பில்டப் மட்டுமே காட்டாம நல்ல ஒரு கதைக்களத்தை உருவாக்கி இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்குலாம் தோணுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே வந்து ஒரு இழுபறியான ஒரு கதைக்களம் தான். ஏன்னா ஒரு கொஞ்சம் லேகா போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா மோகன்லால் வரவே இல்லை. எப்படி நம்ம விக்ரம் படத்துல வந்து கமலஹாசன் செகண்ட் ஹாஃப்ல இருந்து வருவாரோ, அந்த மாதிரி மோகன்லால் வந்து செகண்ட் ஹாஃப்ல இருந்து தான் வருவாரு. அதனாலேயே வந்து ஃபேன்ஸ் வந்து எப்போ வருவாரு ஆரம்பிச்சு 1 hour கழிச்சு மோகன்லால் வராருன்னா, ஒரு மோகன்லால் படத்துல மோகன்லாலே 1 hour கழிச்சு வராருன்னா எல்லாருக்குமே ஒரு ஓகே ரொம்ப போர் அடிக்குதுல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. பட் இன்னொரு பெரிய நெகட்டிவ் இந்த படத்துல வந்து நிறைய கதாபாத்திரங்கள், நிறைய கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஏத்த மாதிரி எல்லா கதாபாத்திரக்கும் ஏத்த மாதிரி ஒரு ரோல் கொடுத்துருக்காங்களா பிருத்திவிராஜ் அப்படின்னா அந்த கேள்விக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணால சும்மா வந்துட்டு அவங்க நல்லா நடிக்கிறவங்களும் நல்லா நடிக்காதவங்களும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும்னா அவங்களோட ரோல் வந்து மறைஞ்சிருது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த படத்துல ஃபுல் மோகன்லால் மட்டுமே டிராவல் ஆகிறனால கொஞ்சம் ஓகே, மற்றவங்களுக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆக வைக்குது. ஸோ இன்னொரு பெரிய நெகட்டிவ் இந்த படத்துல அப்படின்னா, அடுத்த பாட்டுக்கு லீட் கொடுக்கணுமேனு கொடுத்து வச்சிருக்க மாதிரி தான். இப்போ லியோ படத்துக்குலாம் சொன்னாங்கல்ல, இந்த படத்தை வந்து விக்ரம் கூட சேர்க்கிற மாதிரி, எல்சியூல சேர்க்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸபிளான சேர்க்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் வந்து ஒரு லீட் கொடுக்கணும், அடுத்த பாட்டு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு அடுத்த பாட்டு எடுக்கிற மாதிரி தான் இந்த கதைக்களம் அமைஞ்சிருக்கு. ஸோ மற்ற மலையாள படமோட கம்பேர் பண்ணும்போது இந்த படம் ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. லூசிஃபர் 1 வந்து எனக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ, அதே மாதிரி லூசிஃபர் 2 அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல போனா இல்ல. இந்த படத்தை நீங்க ஒரு தியேட்டர்ல போய் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் படமா நம்ம பார்த்து ரசிக்கலாம், தவிர ஒரு லாஜிக்குள்ள படமாவும் இந்த படத்தை பார்க்க முடியாது. நன்றி, வணக்கம்.